அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, நண்பர்களே, மக்களே, இன்றைய புகார்பட்டி நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய புகார்பட்டி நிகழ்ச்சியில் உங்களுடைய பகுதி சார்ந்த புகார்களையும் உங்களுடைய தனிப்பட்ட புகார்களையும் பொது புகார்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் எண்கள் 044423111361 என்கின்ற தொலைபேசி இலக்கம் எண்களில் தொடர்பு கொள்ளலாம். மட்டுமின்றி இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு இந்த தொலைபேசி இணைப்பு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். எங்களுக்கு உங்களுடைய புகார்களை கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ராஜ் நியூஸ், புகார்பட்டி, நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,000 என்கின்ற முகவரிக்கு கடிதம் மூலமாக எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நம்முடைய விலாசமும் டிவி ஸ்க்ரீனில் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது, அதை நீங்கள் பார்த்து எழுதி கொள்ளலாம். இன்றைய சட்டம் சார்ந்த விஷயங்களுக்கும் சமூகம் சார்ந்த விஷயங்களுக்கும் நேர்கள் நீங்கள் கேட்கக்கூடிய ஐயங்களுக்கு விளக்கமளிக்க நம்முடைய அரங்கத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலாவது உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திரு மணி கங்காதரன் சட்ட ஆலோசகர் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். அடுத்தபடியாக பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய மாநில தலைவரும் வழக்கறிஞருமான டாக்டர் அழகர் செந்தில் அவர்களை வரவேற்கிறோம். சமூக வணக்கம் சார். சார், நம்ம நிகழ்ச்சிக்கு உள்ள முதல்ல போகிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த பாலியல் அப்படின்ற ஒரு விவகாரம் அங்கொன்றும் இங்கொன்றுமா இருந்து இப்போ எங்கும் பரவி கிடக்கிறது. இப்போ இன்றைக்கு ஆல்ரெடி எல்லா ஜோனரில் வந்துடுது. இதில் ஒரு சில நல்லவரும் கூட தடமாறுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், ஏன்னா சிச்சுவேஷன் தான் அவங்கள மாற்றுறது, சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் ஒரு தவறு பண்ணவே வைப்பது. அது லஞ்சம் வாங்குவதாக இருக்கட்டும், கொலை செய்வதாக இருக்கட்டும், பாலியல் சீண்டலாக இருக்கட்டும். ஸோ இது போன்றதில் இப்போ காவல்துறையில் கொஞ்சம் பரவலாக பார்க்கப்படுது. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இதுக்கு கவுன்சிலிங் எதுவும் தேவைப்படுகிறதா? இது பற்றி உங்களுடைய கருத்து? நான் கட்சி சாராதவன். நான் உண்மையிலே சின்ன வயசுலேருந்து போலீஸ் ஆகணும்னு நினச்சேன், ஆக முடியல. பட் அட்வொகேட் ஆகிட்டேன், சமூக ஆர்வலர் அட்வொகேட் அப்படின்ற ஒரு இதில். இது இப்போ இன்றைக்கி நேற்று இல்லை, ரொம்ப காலமாகவே நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி வாட்ஸ்அப்பு, ஊடகங்கள், சமூக ஊடகங்கள்லாம் ஜாஸ்தியாக வந்ததுனால இன்றைக்கி இன்னொன்று என்னென்னா ஒருத்தர் யார் ஏறுறாங்களோ அவங்க இறக்கி விடணும், புல் பண்ணணும். ஒன்று ஜாதி அடிப்படையில், மத அடிப்படையில், கட்சி அடிப்படையில், ஏதோ ஒரு ஏற்றத்தாழ் அடிப்படையில் இந்த ஒரு விஷயங்கள்லாம் வரனால இதெல்லாம் வெளியே எக்ஸ்போஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இருந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி எக்ஸ்-டிஜிபி மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இன்றைக்கி நீங்கள் சொல்கிறது என்ன நியூஸை பற்றி சொல்கிறீங்க, பரவாயில்ல, எல்லா வாட்ஸ்அப்லேயும் ஜாயின்ட் கமிஷனை பற்றி வருது. எனக்கு நான் சமூக விஷயங்களில் நிறைய போக்குவரத்துக்கெல்லாம் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன், பேசிக்க விட்டேன். ஒரு நல்ல ஆஃபீஸர் தான். அது ஏன் அந்த என்ன சுச்சுவேஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ இது என்னென்னா எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் அப்படின்னு கொடுக்கும்போது இது இப்போ கடைசியும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறதே வேலையாக போயிடுமா? இதை நான் அதே முன்னாடி போனாடி புகார்பட்டியில் பேசும்போது சொன்னேன், டிவி விவாதத்துலேயும் சொன்னேன். காவல்துறையில் இல்லை அரசு துறையில், காவல்துறை மட்டும் இல்லை, அரசு துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மறுசீரமைப்பு போயிடும். இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி சிட்டி போட்டுடுங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் சீரியல் எடுங்க. நிறைய பேர் நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு டியூட்டிக்கு வராங்க. சரி, இதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். ஒரு காலர் லைன் இருக்கிறாங்க, நம்ம பேசலாம். வணக்கம், ராஜ்நியூஸ் புகார்பட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? பேசலாம். வணக்கம், கொஞ்சம் சத்தமாக பேசுங்கம்மா. உங்கள் பெயர், எந்த மாவட்டத்திலிருந்து அழைக்கிறீங்க? தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து பேசுறேன் சார். உங்க பெயர்மா? என் பேர் வடிவு சார். வணக்கம் வடிவு, உங்களுடைய புகார் விவரம் என்ன? எங்களுக்கு சொந்தமான கோயில் இருக்கு சார். சரி. ஒரு ஊர்ல எங்களுக்கு சொந்தமான கோயில் இருக்கு சார், குடும்ப கோவில். ஆனா அது விவோ ஆபீஸ்ல எல்லாமே அந்த கோயில் பேர்ல இருக்கு சார், இடம் எல்லாமே. ஆனா அதுல ஒரு குடும்பத்தார் மட்டும் ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு, கடை இதெல்லாம் கட்டுறாங்க சார். சரி, இது நம்ம சமூகம் சார்ந்துதான் அணுகணும். நம்முடைய சமூக ஆர்வலர் திரு அழகர் செந்தில் அவர்கள் உங்கள்கிட்ட பேசுறாங்க. சொல்லுங்கம்மா, உங்க பிரச்சனை சொல்லுங்கம்மா. சார், எங்க குடும்ப கோயில் சார். என்ன கோயில்? என்ன கோயில்மா? நாராயணசாமி கோயில் சார். ஐயா நாராயணசாமியா? ஆமா சார். அப்ப நீங்க அகில திரட்டெல்லாம் படிப்பீங்களா? ஆமா சார். வெரி குட், வெரி குட். சொல்லுங்கம்மா. அவங்க அதுல எங்க இப்ப ரொம்ப நாளா சார் அது அப்படியே நாங்க குடும்பமா கும்பிட்டுக்கிட்டு இருந்த கோயில சார் சுத்தி வர வீடு கட்டுறாங்க, கடை கட்டுறாங்க. சரிப்பா. ஒரு பங்காளி, நாங்க 4 குடும்பத்தார் அதை பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரிங்க. ஒரே ஒரு பங்காளி மட்டும் கடை கட்டுறா, வீடு கட்டுறா. நாங்க எவ்வளவோ தடுத்து பார்த்துட்டோம் சார். அது எந்த இடம் யாருக்கு சொந்தம்? கோயில் பேர்ல இருக்கு சார். கோயில் பேர்ல இருக்கும்போது அங்க கட்டலாமா? கட்டத்துக்கு அப்ஜெக்ஷன்லாம் யாரும் பண்ணலையா? நீங்க நாங்க போய் எவ்வளவோ சண்டை போடுறா, எங்களுக்கு அவர்கிட்ட சண்டை போடணும், அதிகாரிகிட்ட சொல்லலாம்ல. சொல்லிட்டோம். உங்க தனிப்பட்ட இடமா இல்லைன்னா பொது சொத்தாது? தனி சொத்து, குடும்ப கோவில் நிலம் இருக்கு. குடும்ப சொத்து தான். பட்டா யார் பேர்ல இருக்குது? பட்டா எதுவுமே கிடையாது, பத்திரம் பட்டா கிடையாது. அப்புறம் எப்படி அது குடும்ப சொத்துன்னு சொல்லுவீங்க? கோவில் பேர் நாங்க இவ்வளவு நாளா குடும்ப சொத்தை அனுபவிச்சோம் சார். பாதி அதாவது பொது இடம், அதை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க? இல்ல பாதி, அதாவது அதுல ஒரு 20 சென்ட் இருந்தது. நாங்க 10 சென்ட் எங்களுக்கு எடுத்துட்டு மிச்ச இடத்தை கோயிலுக்கு போட்டோம். நாங்க 4 குடும்பத்தார். உங்க குடும்பத்தோட சொத்தை நீங்க கோயில் கொடுத்துருக்கீங்க? ஆமா. அதுக்கு பத்திரம் இருக்கா?
ஒரு பாதி இடத்துக்கு 10 ரூபா இருக்கு, 10 சென்ட்டுக்கு 10 ரூபா பட்டா இருக்கு. இப்ப இவர் வர்றது உங்களுக்கு 10 சென்ட்ல வராரா இல்லனா அந்த பொது சொத்து 10 சென்ட்ல வராரா? இல்ல எங்க குடும்பம் 4 பேரோட சொத்து 10 சென்ட் கோயிலுக்குன்னு ஒதுக்கி போட்ட இடத்துல அந்த அம்மா ஒரு பங்காளி மட்டும் கடை வீடு எல்லாம் கட்டுறா. சரி, கலெக்டருக்கு மனு கொடுத்தீங்க அதை பத்தி? மண்டே பெட்டிஷன் கொடுத்துட்டேன், தாசில்தார்ட்ட கொடுத்துட்டேன். எந்த மாவட்டம்? தூத்துக்குடி மாவட்டம். சரி, மண்டே பெட்டிஷன் கொடுத்தீங்க, என்ன சொன்னாங்க கலெக்டர்? வாங்கி வச்சுட்டு பேசாம இருக்காங்க சார். நீங்க என்ன பண்ணுங்க இப்ப 2 அதாவது என்னன்னா இங்கிலீஷ்ல சொல்லுவா தமிழ்ல சொல்லுவா? தமிழ்ல சொல்லுங்க சார். சரி, என்ன பண்ணுங்க, நீங்க தலைமைச் செயலாளர் சென்னை அந்த அட்ரஸ் நீங்க போட்டீங்க, நெட்ல போட்டா வந்துடும். போட்டு ஐயா நான் வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஊர்ல இருக்கோம் தூத்துக்குடியில, நாங்க வந்து ஐயா வழியை கும்பிடுற ஆளுங்க, ஐயா வழி கும்பிடுறதுனால நாங்க வந்து இந்த மாதிரி ஆங்கிலத்தெல்லாம் வச்சு படிச்சு நாங்க வந்து அந்த ஊர் மக்கள் நல்லது பண்ணணுக்காக பண்ணிட்டு இருக்கோம். எங்க குடும்பத்துல ஒருத்தவங்க புரியாம அது மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பொதுவா நாங்க விட்ட 10 சென்ட் விட்டோம், அந்த இடத்துல வந்து அவங்களா ஒரு இடத்த கட்டுறாங்க, இதுக்கு எந்த பத்திரம் பட்டா இல்ல, நாங்க சொல்லி பார்த்தோம் கேட்கல. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர்ட்டையும் மனு கொடுத்தோம். எப்ப கொடுத்தீங்க? கொடுத்தது 42 நாள் ஆச்சு. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர்ட்ட 45 நாள் ஆச்சு கொடுத்து. மக்கள் பெட்டிஷனை நீங்க பாத்தீங்கன்னா கூட எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, இப்ப ரீசெண்டா ஒரு இடத்துல நம்ம நியூஸ் வருது, பொதுமக்களோட மனுக்களை வந்து எரிச்சிருக்காங்க ரோட்ல போட்டு, யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு அதை பாக்குறாங்க. அது எந்த மாவட்டம் எனக்கு தெரியாது, அது ஏதோ நியூஸ்ல வந்து அந்த நான் ஏற்கனவே சொன்னேன், மனுக்கள் மட்டும் மக்கள்கிட்ட இருந்து வர பெறப்பட்ட மனுக்கள் மட்டும் மண்டு மீட்டிங்ல மட்டும் எடுத்து போட்டா அதுவே கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் கவர்மெண்ட். அந்த மனு வந்து மனுஷங்களை மக்களை மதிங்கன்றேன். அது ஐஏஎஸ் ஆகட்டும் ஐபிஎஸ் ஆகட்டும், உங்ககிட்ட சொல்ற ஓப்பனா விஷயம் சொல்றேன், பொலிட்டிஷியனை கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மக்களுக்கு நீங்க யாரும் கொடுக்கறதே கிடையாது. மக்கள் தான் உங்க எஜமானது புரிஞ்சுக்கங்க. ஒரு அரசு அதிகாரி உயர் அதிகாரி வந்து ஒரு இன்னொரு வேலைக்காரர், அந்த வேலைக்காரருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கூட மக்கள் கொடுக்கல. இந்த அம்மா என்ன பண்ணுங்க, தலைமைச் செயலாளர் போட்டு இந்த மாதிரி மாவட்ட ஆட்சியர் கொடுத்து 45 நாள் ஆச்சு. மாவட்ட ஆட்சியர் மக்களுக்கான மாவட்ட ஆட்சியர் என்பது எனக்கு சந்தேகம் உள்ளது. தப்பே இல்லை, நீங்க எழுதுங்க சரியா? ஒருமையில பேசக்கூடாது, தவறா பேசக்கூடாது, அசிங்கமா பேசக்கூடாது, தவிர்த்து முதலாளியான நாம தைரியமா ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேள்வி கேட்கலாம். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்து மண்டே மீட்டிங்ல மனு கொடுக்கிறோம், 45 நாட்களாக அந்த மனு தூங்கி கொண்டிருக்கிறது, இவர் மக்களுக்கான மாவட்ட ஆட்சியர் இல்லையா அப்படின்னு எழுதி தலைமைச் செயலாளருக்கு அனுப்பி காப்பி டு சிறப்பு அதிகாரி முதல்வரி முகவரி திட்டம் இதை அனுப்பிட்டு அதே இடத்துல வந்து என்ன பண்ணுங்க, நீங்க வந்து ஒரு 30 நாள் வெயிட் பண்ணுங்க, நடக்கலன்னா அதுக்கப்புறம் கோர்ட்ல ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணுங்க, அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஓடி வந்துருவாங்க. இது உங்களுக்கு இல்லமா, ஏகப்பட்ட மண்டே பெட்டிஷன் வந்து அது வேஸ்ட், அதாவது மண்டே பெட்டிஷன் மண்டே போட்டு விட்டது அப்படின்னு தான் அர்த்தம். அதேதான், அப்படிதான் சார். ஆமா, சரிங்கம்மா, சார் சொன்னதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில இந்த இப்போ நீங்கள் மண்டே பெட்டிஷன் மண்டே போட்டது அப்படின்னீங்க. நேற்று வந்து உங்கள் மக்களுடன் முதல்வர் முகாம் நடக்குது, அதில் வந்து மனுக்கள் எல்லாம் வந்து தீர்வு பெறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்ம பட்டா விவகாரம் நம்ம நிகழ்ச்சி நிறையா பேசியிருக்கோம். இப்போ ஏழை எளிய மக்களுக்கு குறிப்பாக வந்து மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற இடங்களில் வந்து கிட்டத்தட்ட 86,000 பேருக்கு வந்து பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் எனக்கு இப்போ நீங்கள் பேசுறது யாரு? முதல்வர். அப்போ அரசியல்வாதிகள் பண்ணுறது கூட அதிகாரிகள் பண்ணிடுறாங்கல்ல. நாங்கள் இப்போ அதிகாரி பற்றி தான் பேசிட்டு இருக்கேன், நீங்கள் அரசியல்வாதி பற்றி பேசுறீங்க. அப்போ நான் ஆளுநர் சார், நான் ஒரு முதல்வர் நினச்சிக்கோங்க, நான் என் ஆட்சி நல்லா நினைப்ப மாட்டேனா? நிச்சயமா. அப்போ எனக்கு நான் செய்யணும், அப்போ முதல்வர் செய்து கரெக்ட். அப்போ அந்த அரசுக்கு இப்போ மேயர் சொல்றாங்க, ஒரு மீட்டிங் கூட நீங்க அதிகாரிகள் வரலன்னா நீங்க எங்க தான் போவீங்கன்னு கேட்கறது மேயர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. மேயரே கண்டனம் தெரிவிக்கிறாங்கன்னா அப்ப எந்த அளவுல நீங்க அதிகாரிகளோட அழகு இருக்குது பாருங்க. ஒரு மேயர் வந்து ஆளுங்கட்சியில கூடிய மேயர் வந்து அவசரப்பட்டு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க ஒரு சான்ஸ் கொடுத்துருப்பாங்க, 2வது கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, 3வது சொல்லியிருப்பாங்க, வார்ன் பண்ணியிருப்பாங்க, சீன் ஆகி போயிடும். ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அதிகாரிகளோட விஷயம். ஆனா உண்மையிலே நல்ல நல்ல அதிகாரிகள் வந்து மன உளைச்சல். காலைல 7 மணிலேருந்து கார்பரேஷன் கூட எடுங்க, 7 மணி 6 மணிலாம் வரவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் ரொம்ப பர்சன்டேஜ் கம்மியானே வருது. ஒரு 5 to 10%, 20% தான் வந்து ஒழுங்கா ஒர்க் பண்ற மாதிரி இருக்காங்க. மிச்சம் எல்லாம் நீ என்ன சொல்ற என்ன கேட்கறன்ற அளவுக்கு ஆயிடுது. ஏன் அப்படின்னா இந்த அதிகாரிக்குள்ளேயே நான் இந்த கட்சி சேர்ந்த அதிகாரி, நான் இந்த கட்சி சேர்ந்த அதிகாரின்னு வந்ததுன்னா அப்ப ஆளுங்கட்சி நம்ம சப்போர்ட் பண்ண வேணான்ற ஒரு எண்ணம் வந்தா ஆளுங்கட்சிக்கு தான் அவ பேர் வரும். அப்ப ஆளுங்கட்சி இதை ஐடென்டிஃபை பண்ணும். அதாவது இருக்கக்கூடிய முதல்வர்கள் அவங்க தங்களுடைய வேலைகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு அதிகாரிகள் வந்து தடையா இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? அதிகாரி தடையா இருக்குன்னு சொல்றதை விட அதிகாரி செய்யாம இருந்தாலே அது பேர் தடை தானே. தடைன்னு ஒண்ணு என்னன்னா அவர் சொல்ற முதல்வர் கொடுக்குறாருன்னா தடுக்கிறது பேர் தடை, செய்யாம இருந்தா அது பேர் தடை கிடையாது, அது சுணக்கம்.
அப்ப சுரக்கமா தானே இதான கட்சி பாகுபாடு இன்னும் இருக்குன்றீங்களா அரசு அதிகாரிகளிடையே? இல்லன்னு சொல்றீங்களா சார் நீங்க? இல்ல, நான் கேட்கறேன். இதுக்கு ஒரு விவாதமே வைக்கலாம். இதுக்கு ஒரு விவாதம் வச்சு, ஆனா அந்த கட்சிக்காரங்க இல்லாதவங்க கூட்டுவாங்க. அதுல பிரதான கட்சிகள் 2 கட்சி வைங்க, மாறி மாறி வந்து கடவுளை உண்மையை சொல்றாங்க, தெய்வத்தை சமம்னு கண்டுபிடிப்பீங்க நீங்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு மணிகங்கதரன் சார், நான் அந்த பட்டா விவகாரம் சொன்னேன். ஏன்னா பட்டா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேர் மாற்றம், பட்டா கிடைக்கல அப்படின்னாங்க. இப்போ தமிழக அரசு 86,000 பேருக்கு வந்து வருகிற மார்ச் மாதத்தில் பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நம்ம ராஜ் டிவி வந்து மக்கள் விஷயங்களை நிறைய விஷயங்கள் டிஸ்கஷன் பண்ணுது. இதில் ஏறக்குறைய இந்த 2 ஆண்டுகளில் நம்ம பார்த்தோம். இதில் வந்த புகார்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா பட்டா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நிறைய இருந்துச்சு. ஆமாம். அப்படி வந்து மக்களுக்கான தீர்வுகளை நம்ம ராஜ் டிவி மூலமாக கொடுத்தோம். அப்போ இதை வந்து இப்போ அரசாங்கம் பார்க்குறாங்க. அப்போது எல்லாமே தெரிஞ்சும் தெரியாமல் இருந்தால் கூட இப்போ மக்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் இதில் வந்து பேசுகிறாங்க, டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து வாழ்கிற சொல்ல அவங்களுக்கு அந்த பட்டா கிடைக்கணுன்றத இம்பார்ட்டண்ட்டை அரசாங்கம் புரிஞ்சுக்கிறதா நான் நினைக்கிறேன். அதை அதனுடைய தொடர்ச்சியாக தான் அவங்க வந்து குடியிருந்த இடங்களுக்கெல்லாம் பட்டா கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. குறைந்தபட்சம் 3 சென்ட்டுக்கு பட்டா கொடுங்கன்றாங்க. பட் அது வந்து புறம்போக்கு இடத்துல இருந்தாலும் சரி, மற்ற ஒரு நீர் வாட்டர் பாடி இல்லாமல் இருந்தால் அதுக்கு பட்டா கொடுங்கன்னு சொல்றாங்க. அதை நம்ம வரவேற்கிறோம் ராஜ்டிவி மூலமா. அதோட சமயத்தில் இதோட மட்டும் இல்லாமல் இது வந்து பூர்வீகமாக இருக்கிற தலைமுறை இருக்கிற பட்டா இடங்கள்லாம் இருக்குல்ல, அதையும் வந்து அரசாங்கம் வந்து அதை யாருமே பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் வந்து விஓ மூலியமா நீங்கள் தலையிட சொல்லி அது யார் இருக்கா வாரிசுன்னு பார்த்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இது கொஞ்சம் ஒரு புதிய தகவலாக இருக்குது. நம்ம இந்த காலருக்கு அப்புறம் இதை பற்றி நம்ம பேசலாம். வணக்கம், இது ராஜ் நியூஸ் புகார்பட்டி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? பேசலாம். தென்காசி மாவட்டம் சங்கரவேல் பக்கத்துல மணலூர் கிராமத்துல இருந்து மாரியம்மாள் பேசுறேன் சார். வணக்கம் மாரியம்மாள், உங்களுடைய புகார் விவரம் என்ன? சார், பையன் 18 வயசு ஆகுது சார். சந்தோஷம். மனவளர்ச்சி இல்லாம இருக்கான், பேச மாட்டான், நடக்க மாட்டான். ஓ, மாற்றுத்திறனாளி. சேர்க்க மாட்டாங்க. ஆமா சார். சரிங்கம்மா, இப்ப என்ன செய்யணுங்கம்மா? அவனை ஹாஸ்டல்ல சேர்க்க மாட்டாங்கிறாங்க. 3000 கொடுங்க, 4000 கொடுங்கன்றாங்க. எந்த ஹாஸ்டல்? நானும் அண்டை பெட்டிஷன் போட்டு வந்தேன் தென்காசியில கலெக்டர் ஆஃபீஸ்ல போய். இல்லம்மா, எந்த ஹாஸ்டல்ல சேர்க்க மாட்டேன்றாங்க? இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு மனவளர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்கு அது கவர்மெண்ட் ஹாஸ்டலா இல்ல தனியார் ஹாஸ்டலா? தனியாரும் இருக்கு, இது இருக்கு. தனியார்னா 3000 கொடுங்க, ஆட்டோல கூட்டிட்டு. அவர் கேட்கறத கரெக்டா தெளிவா பதில் சொல்லுங்க. என்னன்னா நீங்க போய் கேட்டது தனியார் ஹாஸ்டலா கவர்மெண்ட் ஹாஸ்டலா? கவர்மெண்ட் தான் சார். கவர்மெண்ட்ல கேட்டா என்ன 3000 யார் கேட்டாங்க? அங்க உள்ளவங்க தான் கேக்குறாங்க. இப்ப உங்க வீட்டுக்கு வந்தா உங்க வீட்டுக்குள்ள இருந்தவங்க பார்த்தாங்கன்னு சொல்றதை விட இன்னார் பார்த்தாங்க, ஆம்பளையால் பார்த்தாங்க, பொம்பளையால் பார்த்தாங்க, இல்ல அவங்க அப்பா பார்த்தாங்க, அண்ணன் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாதான் தெரியும். பொதுப்படியா நீங்க புகார சொன்னீங்கன்னா அப்ப அதுக்கு ஒரு விடிவு காலம் இல்லாம போயிடும். ஒரு ஆம்பளையால் சொன்னாங்க, இல்ல பொம்பளையால் சொன்னாங்க, அவங்க கிளர்க்கா இருப்பாங்க, இல்ல மேனேஜரா இருப்பாங்க, இல்ல சூப்பர்வைசரா இருப்பாங்க, இல்ல வார்டனா இருப்பாங்க, ஏதோ ஒன்று சொல்லணும்ல சார். அவங்க வந்து தனியா வச்சிருக்காங்க, கவர்மெண்ட்ல இருந்தாங்க. கவர்மெண்ட்ல இருந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் அவங்களே நாங்க பாத்துக்கிறோம், இப்ப தனியா வச்சிருக்கோம் எங்களுக்கு. நாங்க அதான் கவர்மெண்ட்ல ஹாஸ்டல்ல இருக்கறவங்க எல்லாம் மாத்திக்கிறாங்க. அவங்க பணம் கேட்டு மாத்தி தனியா வச்சிருக்காங்க ஒரு 15 பிள்ளைங்களை. தென்காசில எங்கம்மா? தென்காசியில சங்கரங்கோயில் பக்கத்துல சங்கரங்கோயில வச்சிருக்காங்க. சங்கரங்கோயில்ல எங்க நியர்பை பக்கத்துல லொகேஷன் ஏதாவது லேண்ட்மார்க்? அது பள்ளிக்கூடத்து பேர் வந்து அது 16 பள்ளிக்கூடம் சார். பேர் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்க. சரி பரவாயில்ல. இல்ல மார்க்கெட் பக்கத்துலயா கோயில் பக்கத்துலயா எங்க அது? அது கிழக்கம்மா கோயில் பக்கத்துல தான். அவங்க பேரா தெரியுமா யாருன்னு? அவங்க பேரு வந்து சசிகுமார்னு சொன்னாங்க சார். சசிகுமார் என்னவா இருக்காருன்னு தெரியாது. கேட்ல இருந்தாரா இல்ல உள்ள தனியா அவர் ரூம்ல உட்கார்ந்திருந்தாரா? அவர் ரூம்ல தான் உட்கார்ந்திருந்தாரு. ஆனா அவர் வந்து தனியா ஆட்டோவுக்கு கூட்டிட்டு போறதுக்கு மாதிரி சொல்லுங்க, நாங்க கூட்டிட்டு வரோங்க, 3000 வேணும் அப்படிங்காங்க. அப்படி இல்லன்னா தனியா நாங்க ஹாஸ்டல் மாதிரி வச்சிருக்கணும் இருந்தாலுமே 4000 வேணும்ன்றாங்க. சோ எப்படிதான் பணம் எப்படிதான் 3000 கேக்குறாங்க. ஆனா அரசு கட்டணம் இல்ல, அது கட்டணம் கிடையாது, ஃப்ரீ இல்லையா? நீங்க மண்டே பெட்டிஷன் எங்க கொடுத்தீங்க? தென்காசியில கலெக்டர் ஆஃபீஸ்ல கொடுத்துருந்தேன் சார். யார்ட்ட? கலெக்டரேட்டே கொடுத்தீங்களா? வேற அவர்கிட்டே கொடுத்துட்டு வந்துட்டேன். எப்ப கொடுத்தீங்க? அது இப்போ கொடுத்து ஒரு 2 வாரம் இருக்கும் சார். 16 நாள் ஆச்சு. 2 வாரம் 2 மண்டே போயிடுச்சு. 2 மண்டே போயிடுச்சு. தலைமைச் செயலாளருக்கும் முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். ஒரு மாவட்ட ஆட்சியரும் மண்டே பெட்டிஷன் எப்படி விசாரிக்கிறாங்கன்றதுக்கு நீங்க இந்த மக்கள் சாட்சி பாருங்க. தயவுசெய்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அவர்களுக்கு புரிய வைங்க. மக்கள் எஜமானர், மக்கள் வரி பணத்துல சம்பளம் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறாங்க. சரி, இது எனக்கு ஒரு மதிக்க வேண்டும் என்பதை தயவுசெய்து முதல்வர்கள் ஒரு அடுத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மீட்டிங்ல இதை பதிவு ஸ்ட்ராங்காவே பதிவு பண்ணணும். இதை இன்னும் கிளாரிபிகேஷன் வேணும். ஆமா, இப்ப அந்த 3000 ஆட்டோ உங்க பையனை கூப்பிட்டுட்டு வந்து போற செலவுக்கு கேட்டாங்களா?
ஆமா சார். சரி, தைரியமா கிளியர் தெளிவா சொல்றாங்க. அது போக 4000 இல்லைன்னா ஹாஸ்டல்ல விட்டீங்கன்னா 4000 ரூபாய் கேட்குறாங்களா? என் தங்கி இருக்க மாதிரி தான் 4000 கேட்காங்க. இல்லைன்னா ஹாஸ்டலுக்குன்னா 3000. சரிங்கம்மா. இல்ல அதை விட ஒஸ்ட் என்னன்னா, இல்ல இப்ப நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல போய் கேட்டீங்களா? இது கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல தான் சொன்னாங்களா? இது வந்து கவர்மெண்ட்ல தான் சார் இவன் இருந்தாமா. இல்லம்மா அம்மா அம்மா கொஞ்சம் அதாவது கொஞ்சம் தெளிவா பேசுங்க. இப்ப நீங்க போய் விசாரிச்சீங்கல்ல, விசாரிச்சது கவர்மெண்ட் ஹாஸ்டலா இல்ல தனியார் ஹாஸ்டலா? ட்ரஸ்ட்ல காசு கேட்க தான் செய்வாங்க. நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா? கவர்மெண்ட்டுக்கு போன சார். ஆனா அவங்க வந்து கூட்டிட்டு வரணும் தினம் பண்றாங்க. இல்ல அங்க போனக்கு என்ன சொன்னாங்க? அவங்க வந்து தனியா இவனுக்கு ஒரு ஆள் போடணும், வேற தனியா வச்சிருக்கிறதான் கேட்கலாம். நீங்க வந்து இதுல நாங்க வச்சுக்க முடியாது, பையன் வயசு 18ஆவது, நீங்க வீட்லயே வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. தனியார் தள்ளி விடுறாங்க, இல்லன்னா வீட்டுல வச்சுக்கிறாங்க. சரி ரைட். ஒரு போய் தட்டி கழிக்கிறாங்க. ஆமா சார். அதாவது இது ஒரு நான் திருப்பி அதான் சொல்றேன். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர், தென்காசி மாவட்ட ஆட்சியர். அப்ப என்னன்னா எல்லாருமே அரசியல்வாதிகளோட பலம் இருக்கிறது. அதனால யாரு என்ன பண்றாங்க, சாதாரண மக்கள் தானே என்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. திருப்பி சொல்றேன், IAS IPSல ரிஃபர்மேஷன் தேவை, பயங்கரமான ரிஃபர்மேஷன் தேவை. சரி, இப்போ 18 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்களால ஒரு அட்டெண்டர் வேணும் சார். நம்ம சைட்லயும் ஒரு அட்டெண்டர் போய் பாக்குற மாதிரி இருக்கணும் சார். ஓகே, அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வச்சாலும் சரி, இதுல வச்சாலும் சரி, கவர்மெண்ட் வேணா ஒருத்தருக்கு ஒரு அட்டெண்டர் போட்டதான் அங்க வந்து போய் பாக்குறது, துணி மாத்திரது எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனா பணம் கேட்டது தவறு. அது அவங்க சொல்லிடுறாங்கன்னா ஒரு அட்டெண்டர் இருக்கு, அது தனியார் போனா பணம் இல்ல சார். இப்போ நான் ஒன்னு சொல்றேன், ஒரு நாய் அடிபட்டுச்சு வேப்பேரியில் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் நாங்கள் ரெஃபர் பண்ணோம். இப்போ நடக்கல, இது ஒரு 3-4-5 வருஷம் ஆச்சு, கடந்த ஆட்சின்னு வச்சுக்கோங்களேன். சரி, அனுப்புனா அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய டைரக்டர், நீங்கள் தனியார் இருக்க போகக்கூடாது, நீங்கள் அங்கே போங்களேன் அப்படின்ட்டு தனியார் சென்டர் அனுப்புறாங்க. ஏன்னா அங்கே இவங்களுக்கும் டைப் வர கஸ்டமர் காசு, இவங்களுக்கு ரெஃபர் பண்ண காசு. இது அசிங்கம் இல்லை? அப்போ எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ ₹1,00,000 கொடுத்து கவர்மெண்ட் நல்ல சம்பளம் கொடுத்து உங்களை வந்து மக்கள் இல்லாத மக்களுக்கு தானே அங்கே வந்து மாடு குடிச்சு சொல்லும் போது நானும் ஒரு சம்பவத்தை சந்திக்க நேரிட்டுச்சு. இப்போ இந்த அம்மாவுக்கு என்ன நம்ம ஃபைனலாக தீர்வு சொல்லலாம்? இல்லை, இப்போ அதுதான் சொல்றேன். அந்த இதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும் அதே தான் இந்த அம்மாவுக்கு என்ன சொல்லணும்னா, அம்மா அதே நான் திருப்பி சொல்றேன். ஏன்னா அயலருக்கு இப்படி தான் போறோம். இப்போ அங்கே லோக்கல்ல ஒரு அதிகாரி சரியில்லைன்னா மாவட்ட ஆட்சியர் சொல்லலாம். மாவட்ட ஆட்சியரே சரியில்லைன்னா யார்ட்ட சொல்றது? தலைமைச் செயலாளர் சொல்றது. சரி, தலைமைச் செயலாளர் சரி வரலன்னா கோர்ட்ல போட வேண்டியது. சரி, இதுதான் நம்ம நிக்கணும். தலைமைச் செயலாளருக்கு இந்த அம்மா எழுதணும். இந்த அம்மா என்ன பண்ணணும், இப்போ நீங்க என்ன சொல்றீங்களா குறைய உங்களால எழுத முடிஞ்சா எழுதுங்க, அப்படி இல்லைன்னா யாராவது எழுதக்கூட தெரிந்தவங்கன்னா எழுதிட்டு விடுனர் உங்க பேருமா, உங்க பேரு, உங்க அட்ரஸ், உங்க ஃபோன் நம்பரு எல்லாத்தையும் எழுதிட்டு பெறுநர் தலைமைச் செயலாளர் தமிழக அரசு அப்படின்னு போட்டு, தலைமைச் செயலர் தமிழக அரசு போட்டு அந்த அட்ரஸ் வந்துடும், சென்னை அட்ரஸ். அது போட்டு பொருள் என்ன, எனக்கு மனநலம் சம்பந்தப்பட்ட குறைபாடு உள்ள ஒரு மகன் இருக்கிறார் அப்படின்ற சம்பந்தமாக அப்படின்னு போட்டு அலட்சியம் காட்டும் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் உட்பட அலட்சியம் காட்டுகிறார். மண்டே மீட்டிங்கில் நான் 2 வாரத்துக்கு முன்னாடி பெட்டிஷன் கொடுத்தேன், இனி வரை என்னன்னு கூட என்ன கேட்கல, சேர்க்க வேண்டாம். அட்லீஸ்ட் யாரோ ஒரு அதிகாரி ஃபோன் பண்ணி என்னங்க இந்த மாதிரி பெட்டிஷன் கொடுத்தீங்களாமே, என்ன இது, நாங்கள் இப்போ விசாரிச்சுட்டு இருக்கோம், 5 பெட்டிஷன் இருக்குது, 6வது உங்களுக்கு கூப்பிடுறோம், ஒரு வார்த்தை சொல்லாமா, ஃபோன்லயா சொல்லாமா? ஆனா அவங்க கூப்பிடவே இல்லை. இல்லை, அது வரது புரியுதுமா, அதை சொல்லிடணும். நீங்கள் அந்த என்ன பண்ணுங்க, எழுதுங்க. மாவட்ட ஆட்சியிடம் நாங்கள் கூறிவிட்டோம். அதாவது ஒரு வடிவில் பண்ண சொல்ற மாதிரி அரசு உத்தியோகம் என்று பீட்டுக்கொள்வது வேறு, ஆனா எனக்கு வந்து ஒன்றும் செய்யறதில்லை. இன்னும் உக்காரு, ஏசி ரூமு, அதிகார தோரணை எல்லாம் வழங்க வைப்பாங்க, எல்லாம் முடிச்சு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆமா, இல்லை இப்போ அதனால என்ன பண்ணுங்க, தலைமைச் செயலாளர் எழுதும்போது தென்காசி மாவட்ட ஆட்சியிடம் நான் பலமுறை புகார், அதாவது மனுவை நேரே அளித்தும் 2 வாரம் ஆகியும் எந்த உதவியும் தரவில்லை. அரசு ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சா அவங்க வந்து தனி ஹாஸ்டலுக்கு மனை மாத்துறாங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து போயிட்டு ஆட்டோவில் போனால் 3000 கேட்குறாங்க, இல்லை அங்கே ஹாஸ்டலில் 4000 கேட்குறாங்க. இது எனக்கு மனசு எனக்கு உடன்படலை, உங்கள் உதவி கோரி நான் நாடுகிறேன் அப்படின்னு போட்டு தலைமைச் செயலாளருக்கு பதிவு தபால் அனுப்புங்க. யாராக இருந்தாலும் பதிவு தபால் ரிஜிஸ்டர் போஸ்ட் ஆஃபீஸ் போங்க, RPADன்னு சொல்லுங்க, ரிஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட். அதாவது என்னன்னா அவங்க பெறப்பட்ட அட்டை ஒன்று இருக்கும், பதிவு தபால் RPAD என்னன்னு கேளுங்க, ரிஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட்னு சொல்லுங்க. இதை எடுத்து அப்படியே வந்து அந்த தலைமைச் செயலாளர் அட்ரஸ்க்கு அனுப்புங்க. அனுப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் ஆவணம் செய்வார். இதை செஞ்சு கொடுங்க. முதல்ல கேட்டுக்கிட்டீங்களாமா? நன்றிங்கம்மா, நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றிம்மா, நீங்கள் ஃபோனை கட் பண்ணிக்கோங்களா சார். இப்போது இந்த நாய் அடிப்பட்டதை நீங்கள் சொன்னீங்க. சமீபத்தில் ஒரு 2 வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம். எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பூனை வந்து அடிபட்டது, காலில் அடிபட்டுருக்கு. அப்போ ப்ளூ கிராஸ்க்கு கொண்டு போனோம், பெசன் நகர் ப்ளூ கிராஸ்க்கு கொண்டு போனோம். அது எமர்ஜென்சி கொண்டு போனால் 15 அனிமல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு தான் பார்ப்போம் அப்படின்னு எங்கள் உயிருக்கு அதான் சொன்னீங்க. நான் பேன் ப்ளூ கிராஸ் இந்த வார்த்தை நான் சொல்கிறேன், பதிவு பண்ணுறேன். பேன் ப்ளூ கிராஸ் நான் கமிஷனர் ஆஃபீஸில் பேனர் பிடிச்சி போனேன். ஏன் அப்படின்னா ஒரு ரோட்டில் நாய் அடிப்பட்ட முதல்ல இவங்க ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டாங்க.
ஏகப்பட்ட பேர் இதில் யாராவது மாற்று கருத்து வைக்கிறதுக்கு தைரியம் இருந்ததுன்னா வைங்க. நான் இதுக்குன்னு என் டைம் வேலையை விட்டுட்டு ஒரு மாசம் நான் வீடியோ எடுத்து சென்னை ஃபுல்லாக சுற்றுவேன். இது ஃபோன் பண்ணி நான் எடுக்க மாட்டேன். நீங்கள் டைப்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது என்னன்னா அங்கே இப்போ அந்த பூனை வந்து ஒரு மாதிரி துடிக்குது. அது நம்ம பார்க்குறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அப்போ என்ன சொன்னீங்க, பக்கத்தில் ஏதாச்சும் பெட் கேர் இருக்கா அப்படின்னு கேட்குறோம். இங்கே நம்ம மலர் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி இந்த பாலத்துக்கு கீழே ஒரு ப்ரைவேட் பெட் கேர் இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா பார்த்துடலாம். இல்லை நான் சொல்ல பெஸ்ட் நகர் தான். மலர் ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, பழைய அந்த பாலத்துக்கு கீழே இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போனோம், அங்கே போய் ரெஸ்கியூ பண்ணோம். அவங்க நம்மகிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய ஓன் கேட்டா இல்லை வந்து ரெஸ்கியூவா அப்படின்னு கேட்குறாங்க. இது ரெஸ்கியூ சார் அப்படின்னா. அப்படி இருந்தும் 1800 ரூபாய் வாங்கிட்டாங்க. 3 தடவை ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. 3 தடவை கூட்டு போய் ட்ரெஸ்ஸிங் போட்டு விட்டு கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய் செலவு வந்திருக்கு. இப்போ ப்ளூ கிராஸ்னால் அது ஃப்ரீயாக வந்திருக்கும். இங்கே ஒரு 4000 ரூபாய் நமக்கு செலவு வருது. இப்போ அந்த ப்ளூ கிராஸ்க்கும் இந்த இது போன்ற கவர்மெண்ட் வெட்டினரி டாக்டர்ஸ் கூட ப்ரைவேட்டுக்கு டைப் இருக்கா? 100% டைம் இருக்கிறதுனால இதை தள்ளி விடுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஆலார்பேட்டில் ஒரு பிரைவேட் சென்டர் இருக்குது. ஒரு தெருநாய் ஒரு IAS மனைவி பேர் சொல்லணும்ல, அவங்க 1 மணிக்கு ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்க வீட்டில் ஒரு இஷ்யூ டாக் ரோட்டில் அடிபடிச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்றாங்க. வெளியூரில் இருக்காங்க. எடுத்துன்னு போனாங்கன்னா அவங்க கூட ஒரு 2-3 ஆக்டிவிஸ்ட், அனிமல் ஆக்டிவிஸ்ட் கூட்டின்னு போகிறோம். ஆலோபேட்டில் அட்டெண்டர் இந்த டாக்டர் இல்லை, நைட்டில் அட்டெண்டர் 750 சார்ஜ் பண்ணுறான் ட்ரெஸ்ஸிங்க்கு. இதோட ஜாஸ்தி என்ன, ஒரு அம்மா தீஞ்சு போன ஒரு யாரும் நிறுத்தி வச்சிருக்க ஒழுக்கிருக்காங்க நாயை, அதுக்கு வந்து 4000-3000 சார்ஜ். இவங்களோட கொள்ளைகள் ஜாஸ்தி, ரேட்டு பயங்கர ரேட்டு. நான் என்ன சொன்னேன், அந்த அம்மாட்ட கேட்குறேன், எங்க நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன், கவர்மெண்ட் அவ்வளோ மெடிசின்ஸ் கொடுத்துருக்குது, கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுது, உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது, நீங்கள் மேடம் பிரைவேட் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோனை கட் பண்ணிட்டேன். அந்த ஆடியோவை நான் பேர் சொல்லுவேன், ஒரு ஊடகத்துக்கு அனுப்புறேன், டிவி ஊடகத்துக்கு. அவங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த ஊடகம் வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த ஆடியோ எதுவுமே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஒரு அமௌண்ட் வாங்கி போயிட்டாங்க. அந்த மேட்டர் நியூஸில் போடல. அப்போ எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பேசு பொருளாகவே இன்னைக்கும் இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த தலைப்பாளர். வணக்கம், இது ராஜேஷ் புகார் பெட்டி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம் சார். உங்க பெயர், எந்த மாவட்டம்? சார் வணக்கம், என்னுடைய பேர் எம் பசவலிங்கம். சரி சார், நான் நீலகிரி மாவட்டம். வணக்கம் பத்மகிரி, உங்களுடைய புகார் விவரம் என்ன? பசவலிங்கம் சார், நான் வந்து நில அபகரிப்புக்காக நம்ம பூர்வீக பூமிக்காக சிட்டா பட்டா வில்லங்கம் தாய் பத்திரம் எல்லாம் வச்சு RI VO தாசில்தார் டெப்டி தாசில்தார் ஹெட் சர்வே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எல்லாத்துக்கும் மனு கொடுத்துருக்கேன். ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல அனுப்பியிருக்கேன். ஆனா இது வரைக்கும் என்ன அந்த நில ஆக்கிரமிப்புல மீட்டு தரலையா என்னன்னு தெரியல. ஆனா அரசாங்கத்துல இருந்து கோரிக்கை பார்த்துட்டு இருக்கோம், பரிசீலனை பண்றோம்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த இதுவும் எடுக்கலையா. சரி, ஈவன் ADSP காவல்துறைக்கும் ஒரு புகார் மனு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்னும் தீர்வு கிடைக்கல, அதுக்கு என்ன வழி வகை அதான கேக்குறீங்க? ஆமா, நம்ம சட்ட ஆலோசகர் திரு மணி கங்காதரன் உங்ககிட்ட பேசுறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா, என்னுடைய பேர் பசவலிங்கம், நீலகிரி மாவட்டம். சரியா, எந்த தாலுகா வருது? ஐயா இது வந்து குன்னூர் தாலுகா. ஐயா சரி சரி. இப்போ புகார் கொடுத்து எவ்வளவு நாள் ஆகுது? ஐயா புகார் கொடுத்து 3 வருஷம் ஆச்சு. ஐயா 3 வருஷம் ஆச்சு. யாராவது கொடுத்து கலெக்டர் கொடுத்துறீங்களா? எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு ஐயா. தலைமை செயலாளருக்கு எல்லா தலைமை செயலகத்துக்கும் கொடுத்துருக்கு ஐயா. சரி சரி ஐயா. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க இனிமேல் வந்து இன்னும் அலைகழிச்சாங்கன்னா இன்னும் நீங்க இன்னும் எவ்வளவு மனு கொடுத்தாலும் அலைகழிச்சு தான் இருப்பாங்க. சரியா, ஓகேவா? நீங்க வந்து ஒரு வக்கீல பிடிச்சி சரியா மதுரையில வரும், அது ஒரு மேண்டமஸ் போடுங்க. சரி, ஒரு ரிட் ஆஃப் மேண்டமஸ் போட்டீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்குள்ள உங்க மனு மேல பரிசீலனை எடுத்து நடவடிக்கை எடுப்பாங்க. சரியா சரியா. இதுல இன்னொரு விஷயம் ஆட் பண்ணலாமா சார்? சொல்லுங்க சார். ஆட் பண்ணலாமா? ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா. நில அபகரிப்புன்னு ஒரு யாரோட நிலம் அது? ஐயா என்னுடைய பூர்வீக சொத்து. எங்களுடைய அப்பா பாட்டனுடைய சொத்து தான். நான் என்ன சொல்றேன்னா நீங்க உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? ஐயா எனக்கு வயசு 63. ஐயா நீங்க ஒரு இடத்துல என்ன பண்ணுங்க, ஒரு மனு மட்டும் முதல்வருக்கும் DGPக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. DGP ஆஃப் தமிழ்நாடு எழுதுங்க. கீழே காப்பிட்டு முதல்வர் போடுங்க. என்னன்னா, இந்த மாதிரி நான் மூத்த குடிமகன் 63 வயசாகுது, நீலகிரியில குன்னூர் மாவட்டத்தில் இருக்கேன். நீங்க இப்ப சொன்னீங்க இந்த மாதிரி வந்து எங்க பூர்வீக நிலம் அதை வந்து அபகரிச்சிருக்காங்க, என்னால அவங்க கிட்ட சண்டை போடல, என்னால அந்த நிலத்தை மீட்க முடியாது, நான் வந்து ஒரு சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒரு மூத்த குடிமகனால நான் முறையா மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய அனைத்து இப்ப நீ சொன்ன எல்லாரும் பேரையும் எழுதுங்க. VO ஆரம்பிச்சு DT ஆரம்பிச்சு இவ்வளவு பேருக்கு மனு கொடுத்துருக்கேன். அந்த மனுவை வந்து பொருட்படுத்தவில்லை. எனக்கு வந்து ரொம்ப மனத வருத்தமா இருக்குது. அதனால அரசுக்கு தெரிவிக்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நான் நீலகிரி குன்னூர் பஸ் ஸ்டாண்டில் செய்ய விரும்புகிறேன்.
ஆ. நீங்க பண்ண வேணாம், செய்ய விரும்புகிறேன், அதற்கு அனுமதி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ம். இதை டிஜிபிக்கு சரியா. போட்டு காப்பிட்டு முதல்வருக்கு போடுங்க. இதை ரெண்ட போடுங்க. அதுக்கப்புறம் நடக்கிறத மட்டும் பாருங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து குன்னூர் நீங்க சொன்னதுனால முதல்ல நீங்க திருப்பி ஒரு தடவை என்ன பண்ணுங்க, ஆ. அங்க குன்னூர்ல வந்து நான் வந்து குன்னூர் வந்திருக்கேன். ஒரு சில மக்களோட பிரச்சனைகளுக்கு வந்திருக்காங்க. 10 ரூபா காயின்லாம் வாங்கலன்னு சொன்னாங்க இல்லையா? சரியா சொல்லுங்க. அதுக்காக அப்ப வந்து உங்க குன்னூர்ல ஒரு நல்ல இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அவர் பேர் சதீஷ் முத்து பழனின்னு பேரு. நல்ல ஒரு இன்ஸ்பெக்டர். அவர் மக்களுக்காக நிறைய பண்றாங்க. முடிஞ்சா நீங்க டிஎஸ்பி டிஎஸ்பி பண்ணிட்டீங்க, பட் இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் தான் அத்தாரிட்டி. நீங்க முடிஞ்சா அவரை போய் ஒரு தடவை பாருங்க. நீங்க அவரை பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்கன்னு அர்த்தம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஆமா அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவரை பொறுத்தவரையும் வந்து அவரு எந்த இஷ்யூமே ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஒண்ணு. சரிங்களா? அதனால அதை அவர் முதல்ல அவர் பாருங்க. அப்படி பார்த்துட்டு இது மாதிரி நடந்தது ஏன்னு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா இந்த பெட்டிஷன் எழுதி பதிவு தபால் ரிஜிஸ்டர் போஸ்ட் அக்னாலஜ்மென்ட் போடுங்க. எனக்கு அரசு அனுமதி அளிச்சா நான் கவர்னர் ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இது என்ன மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, ஒரு மாறுவேடம் போட்டோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தையோ வச்சு நம்ம வித்தியாசமான ஒரு நூதனமான போராட்டம் நம்ம செய்வோம். தப்பு இல்லை. கவர்னர் ஆர்ப்பாட்டம் இது வந்து அரசுக்கு எதிராக இல்ல. சொல்லுங்க, ஏதோ சொல்ல வரீங்க சொல்லுங்க. அதிகாரி இவ்வளவு அலட்சியமா இருக்காங்கிறது நம்ம கவர்னர் அரசுக்கு கொண்டு போவோம். ஐயா, அனைத்து அலுவலகங்களுக்கும் எல்லா ஜெராக்ஸ் காப்பியும் வச்சு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் ஏடி போட்டிருக்கேன். போஸ்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஒட்டியிருக்கேன். அதுதான் சார் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வழிவகை கிடைக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப இவரு நம்ம நண்பர் சொன்ன மாதிரி கோர்ட்டு எல்லாமே போயிடுறாங்க. கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நீங்க செஞ்சுட்டு நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அப்ப கோர்ட் என்ன பண்ணோம், இவ்வளவு பேர் லெட்டர் போட்டாச்சு, அரசுக்கு கவனிப்பு ஆர்ப்பாட்டத்துல அனுமதி கேட்டிருக்காரு அவரு. அவங்க வந்து அனுமதி கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி நம்ம அனுமதி கொடுக்குறது, ஏன் இந்த முதியோரோட விஷயத்தை பார்க்கலன்ற ஒரு கேள்வி எழுப்புவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பெட்டிஷனோட காப்பியை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ரிஜிஸ்டர் போஸ்ட் ஒரு 2 ஜெராக்ஸ் எடுத்து 2 காப்பி வச்சுக்கோங்க. அதை காமிச்சு எடுத்துன்னு போயிட்டு ரிஜிஸ்டர் போஸ்ட் அக்னாலஜ்மென்ட்லாம் அவங்க ரிசீவ் பண்ணதுக்கு அக்னாலஜ்மென்ட் இருக்கும். ஏன் இவ்வளவு பேருக்கு போட்டு உங்க 2 பேருமே போட்டிருக்காங்க, நீங்க எதுவுமே கண்டுக்கலன்னா என்னையான்னு கோர்ட்டு கேட்பாங்க. அப்ப ஸ்ட்ராங்கா கேட்பாங்க. சரிங்களா? அதை பண்ணுங்க. நன்றி. நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அழைத்ததுக்கு மிக்க நன்றி. ஐயா அந்த நிகழ்ச்சி இந்த நம்பர் ஐயா ஒரு நிமிஷம் இந்த சொல்றாரு. சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. நான் சொல்றது குன்னூர் டிஎஸ்பி அவர் பேர் சொன்னீங்களே ஐயா. டிஎஸ்பி இல்ல, இன்ஸ்பெக்டர் சதீஷ் முத்து பழனி. ஆனா டிஎஸ்பி வந்து யசோதா குட்டின்னு ஒரு அம்மா இருக்காங்க. டிஎஸ்பி. சரி. ஆமா, சதீஷ் முத்து பழனி. ஆமா, அவர் நல்ல அருமையான அதிகாரி. பாருங்க. நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த ஓகே, நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த அழைப்பாளர் பார்க்கறதுக்கு முன்னாடி சார் ஒரு கடிதம் வந்திருக்கு திரு மணிகங்காதரன், உங்கள்ட்ட தான் அதை சொல்லணும். அதாவது ஒரு தனியார் நிறுவனம், நான் பேர் போட்டிருக்கிறாங்க ஆனால் நான் பேர் சொல்லலை. அவங்க ரியல் எஸ்டேட்டு பதிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் வந்து இந்த 15 தரேன் சொல்லி 2 வருடம் அலக்கழிச்சிருக்கிறாங்க. ஏன்ட்ட மட்டும் இல்லை, நிறையா பேர்கிட்ட இது வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சிருக்கிறாங்க. டி துரைசாமி, கே சவுந்தரராஜன், ஃப்ளாட் எண் W380/3 ஈஸ்ட் மெயின் ரோடு, அண்ணா நகர், மேற்கு விரிவாக்கம், திருவள்ளூர் மாவட்டம், சென்னை. இவங்க வாங்கியிருக்கிறது எங்கே வாங்கியிருக்காங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுகாவில் உள்ள விட்டலாபுரம் கிராமத்தில் சொந்தமானது என்று கூறி 37.70 ஏக்கர்கள் மொத்த நிலத்தில் லே அவுட் போட்டதாக காட்டி அந்த லே அவுட்டில் குறிப்பிட்ட 132, 133 ஆகிய ஃபார்ம் பிளாட்டை வாங்குவதற்கு ஒப்புக்கொண்டோம். அதன் விஸ்தீனம் 57.8 சென்ட் ஆகும். அதற்கு 20 லட்சம் கிரயம் பேசி அவர்கள் கேட்டபடி முன்பணமாக கீழ்கண்ட 3 தவணைகளில் 15 லட்சம் கொடுத்தேன். மேற்படி விற்பனை ஒப்பந்தப்படி 3/2/2023 தேதியிலிருந்து 60 நாட்களுக்குள் அந்த இடத்தை சுத்தம் செய்ய குறைந்தபட்சம் 60 நாள் ஆகும் என்று சொல்லி 37.70 ஏக்கரில் 57.8 சென்ட் கொடுத்து விடுகிறோம் என்று கூறியும், அதன் பிறகு பத்திரவு பதிவு செய்து கொடுத்து விடுகிறோம் என்றும் ஆசை வார்த்தை கூறியும் எங்களுக்கு இதுவரை 2 வருடமாக அலக்களித்து வருகின்றனர். இந்த நிறுவனம் என்னைப் போல் பலரையும் ஏமாற்றியதாக தெரிகிறது. மேலும் சில இடங்களில் தோட்ட நிலம் இருப்பதாக கூறி விளம்பரப்படுத்துவதாக தெரிவிக்கிறது. தயவுசெய்து தங்கள் ஊடகத்தின் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி மேலும் பலரை ஏமாற்றுவதை தடுக்க வேண்டுகிறேன். ஆதாரங்கள் இத்துடன் இணைத்திலும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஒரு ஆதாரம் இல்லை ஐயா, உங்களுடைய கடிதம் மட்டும்தான் வந்திருக்கு. அதுக்கு இந்த கடிதம் வந்து உங்களுக்கு ஆதாரமாக இருக்குது. பட் நீங்கள் வாங்கினதெல்லாம் அது இல்லை, வெறும் கவர் ப்ளஸ் வந்து உங்களுடைய கடிதம் மட்டும் வந்திருக்கு. உங்களுடைய கைபேசி எண் இருக்குது. நம்முடைய வழக்கறிஞர்கிட்ட இதை கொடுக்குறோம். இதை பற்றி அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. இது என்ன பண்ணலாம் சார்? இப்போ என்னென்னா சார், வந்து லே அவுட் போகிறவங்க எல்லாருமே வந்து ஓவர் வாங்கிட்டு பண்ணுறாங்க, சில சேல் டேட் பண்ணிட்டு பண்ணுறாங்க. இது வந்து ஃபார்ம் ஹவுஸ் அதான் வாங்கிட்டு அதை வந்து பிரித்து விற்கிறாங்க.
இப்போ என்னன்னா இது வந்து வாங்குறவங்க தான் இப்போ வந்து சட்டத்தில் சட்டம் என்ன சொல்லுதுன்னா வாங்குற நான் தான் ஒழிப்பா இருக்கணும். நான் தெரியாம வாங்கிட்டேன் என்னை காப்பாத்துங்கன்னா சட்டம் காப்பாத்தாது. இப்போ ஒரு இடம் நீங்க வாங்குறீங்கன்னா பவர் அந்த இடத்துல வந்து பவர் வாங்கியிருப்பாங்க, மேபி இது லேஅவுட் போட சொல்லும், இல்லை செல்லிடம் வாங்கியிருப்பான், அக்ரிமெண்ட் போட்டிருப்பான், இல்லை வேறு தேர்ட் பர்சன் பேரில் எதனா பண்ணியிருப்பான். பட் நம்ம வாங்குறவங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க என்ன அந்த இடத்த போய் விசிட் பண்ணணும். நீங்கள் விசிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நீங்கள் இவங்க கடிதத்தை பார்த்தா இவங்க போயே பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடத்தையே. சும்மா அவங்க சொல்கிறத வச்சு எல்லாத்தையும் சொல்கிறாங்க, அவங்க க்ளீன் பண்ணி தரணும்னு சொல்கிறது. இவங்க அந்த இடத்துக்கு முதல்ல அந்த இடத்துல போய் விசிட் பண்ணுங்க, அந்த இடம் இருக்குதா முதல்ல பாருங்க. ஓகேங்களா? பவர் வாங்கியிருப்பாங்க, அந்த பவரை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க லேண்ட் ஓனர். அப்படி இருக்கலாம். இல்ல சும்மாலாம் இன்னைக்கு வந்து ஒரு இதெல்லாம் ஒரு பிளான் சார். அது ஒரு 5 ஆண்டுகள் ஒரு பிளானிங். இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க செட்டிங் பண்ணிருக்காங்க ஒரு ரியல் எஸ்டேட். ஏன்னா அவன் வந்து சென்னையில வந்து விற்பான், ஏன்னா இங்க வந்து வியாபாரத்தலம். சும்மா ஒரு மண்ணை போட்டா கூட வித்தலாம், எதை போட்டாலும் வித்தலாம். இதுல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த அட்ரஸ்க்கு வந்து அவங்க வழக்கறிஞர் மூலமா லீகல் நோட்டீஸ் ரெஜிஸ்டர் தபால் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அங்க போனா அந்த எல்லாம் ரிட்டர்ன்ல இல்ல இருக்காது, கடைசில ஆபீஸ் இல்ல. தமிழ்நாடு சார் இவங்க இந்த மாவட்டத்துல நீங்க சீட்டிங் வச்சீங்க, இவங்க அடுத்து ராம்நாடு போவாங்க, அங்க ஒரு 3 வருஷம் இருப்பாங்க, பேரு கீர் எல்லாம் மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் விழுப்புரத்துல வருவாங்க, அங்க ஒரு தமிழ்நாடு முழுக்க சீட்டிங் நடந்துட்டு இருக்கு. நீங்க எந்த ஒரு புகார் கொடுத்தாலும் அவனை கண்டே பிடிக்க முடியாது, யாருன்னு தெரியாதுன்னு. இது நானே கேட்கறேன், எந்த ஒரு இடத்த வாங்க சொல்ல முதல்ல ஜனங்க அந்த இடத்துக்கு போய் விசிட் பண்ணுங்க. இடம் இருக்கா இல்லையான்னு முதல்ல பாருங்க, அங்க விசாரிங்க, ஜனங்களை விசாரிங்க, இந்த இடம் எந்த வகையான இடம் கேளுங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் செக் பண்ணுங்க, லீகல் ஆயிரம் ஒரு 5000 ரூபாய் கொடுத்து செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இடத்த வாங்குங்க. நீங்க ஒரு 20 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு இடம் வாங்குறீங்க போறீங்கன்னா இதை என்னன்னே தெரியாம எங்கேயோ சொல்றாங்க, யாரோ சொல்றாங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த தலைப்பாளர். வணக்கம், இது ராஜ்நிஷ் புகார்பட்டி. உங்கள் பெயர், மாவட்டம்? தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் வெங்கடேசன் பேசுறேன் சார். வணக்கம் வெங்கடேசன், உங்களுடைய புகார் விவரம் என்ன? சார் எங்களுக்கு வந்து பட்டா வேணும் சார் வீட்டுக்கு. சரி இருங்க, இது நம்ம பட்டா விவரம் சட்ட ஆலோசகர் திரு மணிகங்காதரன் உங்கள்கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா. சார் வணக்கம் சார், நான் வெங்கடேசன் பேசுறேன் சார். எங்களுக்கு வீட்டுக்கு பட்டா வேணும். சரிங்க ஐயா. எங்க சார் மனு கொடுக்கணும்? ஐயா ஒண்ணு இல்ல, இப்போ எந்த மாவட்டம் ஐயா நீங்க? தஞ்சாவூர் மாவட்டம். எந்த தாலுகா ஐயா? திருவிடை மருதூர் தாலுகா. ஓகே ஓகே. இப்போ வந்து அந்த இடம் வந்து எப்படியா, பூர்வீகமான இடமா, நீங்க வாங்கின இடம் ஐயா? அது வந்து பூர்வீக இடம் சார். பட்டா யார் பேர்ல இருக்காது முதல்ல இந்த பட்டா? சார் அது வந்து அதாவது கோயில் நிலத்துல உள்ள இடம் சார். அது கோயில் இடமா? ஆமா சார். கோயில் இடத்துக்கு பட்டா வாங்க முடியாத? வாங்க முடியாது சார். நாங்க வந்து 40 வருஷம் மேல ஆச்சு சார். இந்த வீடு கட்டி குடி வந்து 40 வருஷம் மேல ஆச்சு. சரி. அதாவது கோயில் நிலத்துக்குன்னா பட்டா கிடைக்காதா சார்? ஆமாயா, கோயில் இடம் எனக்கு கோயில் இடம் தான். அதுக்கு நீங்க வந்து ஒரு லீஸ், ஒரு மாசம் ஒரு ரெண்ட் அக்ரிமெண்ட் அடிப்படையில் தான் நீங்க இருப்பீங்க அதுக்கு. சரி சார். ஆமா, அது எந்த கோயில் ஐயா? அது எந்த கோயில் இடம்? அது திருபுவனம் கம்பேஸ்வரர் கோயில். ஓகே. நீங்க வந்து அந்த ஈவ கிட்ட மாசம் ஒரு வரி கட்டின்னு இருப்பீங்க, வரி கட்டி தான் அங்க இருப்பீங்க. கண்டிப்பா. ஆமா, அது என்னைக்கே நமக்கு சொந்தமாக்க முடியாது. அதை ஒண்ணு கவர்மெண்டே ஒரு ஜிஓ போட்டு பாஸ் பண்ணி மாத்தி கொடுத்தா உண்டு. ஓகே சார். ஓகே சார். நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. திரு அழகர் செந்தில் சார், நம்ம ஆரம்பத்தில் நம்ம பேசணும், இந்த பாலியல் தொல்லைகளுக்கு வரும்போது அது மன உளைச்சலா இல்லை வந்து தூண்டுதலா, இதுக்குள்ள இருந்து எப்படி வெளியே வர்றது? ஏன்னா நீங்கள் நிறையா கவுன்சிலிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்கள் நடத்திட்டு வரீங்க, இதை பற்றி சொல்லுங்கள் சார். அதான், இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, எனி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இன்னைக்கு நிறைய ஸ்ட்ரென்த்து கம்மி, மேன் பவர் கம்மி. இதை திருப்பி நாங்கள் பல முறையே பதிவிடுறோம். நீங்களும் நானுமே ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யலாம், 10 மணி நேரம் வேலை செய்யலாம். டெய்லி இதையே 10 மணி நேரம் ஃபோர்ஸ் பண்ணி வேலை செய்யும்போது நான் மன உளைச்சல், டார்ச்சர், மென்டல் டார்ச்சர் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, 2 ஆப்ஷன் தான் கொண்டு போவாங்க. ஒன்று லிக்கருக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா ஒரு துணை வேணும். நமக்கு ஒரு அந்த டென்ஷன் அதிகமாக படப்படப்பு இருக்கும்போது துணை வேணுன்றனால அது பெண் அந்த மாதிரிலாம் போயிடுவாங்க. ஸோ அப்போ இதில் என்னன்னா, நல்ல அதிகாரிகள் கூட அந்த மன உளைச்சல் ஆகும்போது ஏதோ ஒரு மதிய இழந்ததுனால் இன்னைக்கு வந்து அவங்க வந்து அவமானப்படுறது, அவங்க குடும்பம் அவமானப்படுறது, இந்த ஒரு பெரிய இதாகி போகுது. அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்களை விட பெரிய லெவலில் படிச்சிருக்கீங்கல்ல, நீங்கள் எல்லாம் டெய்லி மீட்டிங் போடுறீங்களே, மீட்டிங் போட்டு நீங்கள் ஒன்று சும்மா நீங்கள் பில்லை யாராவது ஒருத்தர் ஆட்டையை போட்டு கேளுங்க. கடந்த 30 வருடம் மீட்டிங் போட்ட செலவு தொகை என்னன்னு கேட்டீங்கன்னா பல கோடிக்கு வேலை போகும். அதனால என்ன பயன்? வெல்ஃபேர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன இருந்து, அதாவது போதை தடுப்பு பிரிவு இருக்குது, போதை விழிப்புணர்வு பிரிவு ஏதாவது இருக்கா? இல்லை. ஏன் இல்லை? இதை கூட நாங்கள் சொல்லி தரணுமா? போதை மறுவாழ்வு மையமான இருக்கு. மறுவாழ்வு மையம் தான் காப்பாற்றி விடுறது. நான் என்ன சொன்னா, ஒருத்தர் போறது முன்னாடி வருமுன் காப்போம்னு பாருங்க, வந்த பின் பார்ப்போம்ன்றத நம்ம தமிழ்நாட்டோட சாபம். அது இந்த ஆட்சி அந்த ஆட்சி இல்லை, எந்த ஆட்சி வந்தாலும் வந்த பின் பார்ப்போம். இப்படி நடந்துச்சா, அதுக்கு என்னென்ன அடுத்த ஸ்டெப்? அப்போ எதுக்கு நீங்களாம் அதிகாரிகளா இருக்கீங்க? அரசியல்வாதிக்கு தெரியாதியா? அதிகாரி என்ன பண்ணணும்? வருமுன் காப்போம் தானே, அதுதானே ப்ரீ பிளானிங் திட்டங்கள். இப்போ நீங்கள் போதைன்னு சொன்னதான் ஞாபகம் வருது.
அதாவது டாஸ்மாக் விற்பது அரசாங்கம், ப்ளஸ் வந்து காவல்துறை அரசாங்கம், சாலை அரசாங்கம், இந்த 3 யூஸ் பண்ணுற பொதுமக்கள் மட்டும் ஏமாளிகள் மட்டும் தான் ஃபைன் போடுவாங்க. இல்லை ஏமாளிகளா நான் கேட்குறாங்க. கேனைகள், ஏமாளிகள் சொல்லாதீங்க, தப்பு. கேனைகள். ஏன் அப்படின்னா நான் திருப்பி சொல்றேன், ரொம்ப கடினமான வார்த்தை. நானே பொதுமக்கள் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நாங்கள் கேனைகள், நாங்கள் கேனைகளாக கருதப்படுகிறோம். நாங்க கேனைகள் மக்களை திட்டல, அப்படி கேனைகளை நினைக்கிறார்கள். ஏன்னா திருப்பி சொல்றேன், நான் பலமுறை சொல்றேன், ஒரு சாதாரண ஓவர்லோடு ஒரு மூட்டை எக்ஸ்ட்ரா ஏற்றிட்டான்னு 500 ரூபாய் 1000 ரூபாய் 2000 வரைக்கும் ஃபைன் போடுறீங்கல்ல. ஆர்டிஓ வந்து எல்லாமே சேல்ஸ் டாக்ஸ் அப்படி நிற்கிறீங்க, எல்லாம் நிற்கிறீங்கல்ல. பஸ்ஸில் 48+2 தான் இருக்கணும். 48 பேர் உட்காரணும், 2 பேர் கண்டு டிரைவர், 50 பேர், 25 பேர் ஸ்டாண்டி. அதெல்லாம் நாங்கள் எழுதிருப்பாங்க. 75 பேர் தான் இருக்கணும். 150 பேர் பீக்கோல நசுங்கி போறானே, அப்ப வரி கட்டின்னு நாங்க நசுங்கி போனோம். சமீபத்தில் ஒரு விழிப்புணர்வு வந்து போக்குவரத்து காவல்துறை ஃபைன் போட்டாங்களே, இப்போ அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஓசியில கொடுக்கலன்றனால அந்த உடனே அந்த போலீஸ்காரங்க சண்டை வந்தது, உடனே அங்க ஃபைன்ல போட்டாங்க. அது வேற விஷயம். அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆன டீ சாப்பிட்டாங்க. இப்ப அவங்க எங்காலும் நிறுத்திக்கலாம், எங்காலும் போலாம். இதை விட ஒன்று சொல்றேன், நான் 3 நாள் அரசாங்கம் தவறு பண்ணலாம், பொதுமக்கள் தவறு பண்ணக்கூடாது. ஏன்னா பொதுமக்கள் அப்பாவிகள், கேனைகள் இப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. பொதுமக்கள் மனு எடுத்துக்கொண்டா ஏதோ பிச்சை எடுக்க வரான் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, நாங்க தான் உங்களுக்கு வந்து வரி பண்ண. ஒரு அதிகாரி என்ன கேட்கிறாரு, அரசு அதிகாரி, என்ன சும்மா எல்லாரும் வந்து மக்கள் வரி நான் சம்பளத்துல வாங்குறீங்களேன்னு, நாங்க தான் வரி கட்டுறோம் தெரியுமா? நீங்க மட்டும் தான் நாங்க வரி கட்டுறோம். ஐயா, ரொம்ப அறிவாளி நீங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நாங்க கட்டுற வரி பண்ணல, நீ சம்பளம் வாங்கிக்கிற. நீ கட்டுற வரி பண்ணல சம்பளம் வாங்குறனா? இல்ல. நான் எனக்காவது எதுக்கு இவ்வளவு கார்? முதல்ல அரசு துறையில் இருக்கவன் எல்லாரும் போகும்போது தேவைப்படுற இடத்துல கார், வெளியே ரவுண்ட்ஸ் போறவங்க மட்டும் தான் கார். அது வந்து அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்கணும். மனசோட சொல்லுங்க, எத்தனை அதிகாரியோட பசங்களை தனியார் கல்லூரி, மருத்துவ கல்லூரி, தனியார் ஸ்கூல்ல எல்லாம் டெய்லி எதுவுமே விடுறாங்க. யாரோட பணத்துல யார் போய் விடுறது? இது முக்கியமான ஒரு விஷயம். இந்த காலருக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். வணக்கம், இது ராஜ்நியூஸ் புகார்பட்டி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? பேசலாம். ஈரோடு மாவட்டங்க. வணக்கம், உங்கள் பெயர்? ஹலோ, ஈரோடு மாவட்டம், உங்க பெயர் சொல்லுங்க. ஈரோடு மாவட்டம் பழனிசாமிங்க. என்னன்னு பழனிசாமி, நசியனூர். சரிங்க, ஈரோடு மாவட்டம் பழனிசாமி. உங்களுடைய புகார் விவரம் என்ன? புகார் வந்துங்க 1982 நத்தத்துல ஒரு இடம் விலைக்கு வாங்கினுங்க. சரி, இட விவகாரம், சொத்து பிரச்சனை. நம்முடைய வழக்கறிஞர் திரு மணிகங்காதரன் உங்கள்கிட்ட பேசுறாரு, பேசலாம். ஐயா சொல்லுங்க. ஐயா ஐயா வணக்கங்க. வணக்கம். வணக்கம். வந்துங்க 82 எல்லாரும் அதுக்கு முதல்ல இருந்து எல்லாம் ஒரே நத்த பணம் போக்குங்க. சரி. நானும் ஒரு கரையத்துக்கு 14,000 சில்லறைக்கு வாங்கிட்டுங்க. சரி. அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதிகாரி எனக்கு பட்டா போறது 1 சென்ட் ஓடுவோம், 1.5 சென்ட் ஓடுவோன்னு தொந்தரவு பண்ணிட்டு. எவ்வளவு மொத்தம் எக்ஸ்டெண்ட்? எவ்வளவு இடம் மொத்தம்? இடம் எவ்வளவு? 5.25 சென்ட்டுங்க. 2480 சதுரடிங்க. சரி, அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி சொன்னீங்கன்னா போதுங்க. இல்லையா, இப்போ என்னன்னா, இப்போ புறம்போக்கு இடத்துல பல வகையான புறம்போக்கு இருக்கு. அது எந்த வகையான புறம்போக்கு? அது நத்தங்க, நத்தம் புறம்போக்கு. நத்தம் புறம்போக்கு. ஆமா. ஆமா. எத்தனை வருஷமா இருக்கீங்க அங்க? ஒரு 50-55 வருஷமா இருக்கிறேங்க. வாங்கி ஒரு 82 இருந்து கரையும் பண்ணங்க. சரி சரி, ஓகே. இப்போ என்னன்னா, இப்போ இங்க யாருக்குன்னா எவ்வளவு வீடு இருக்காங்க அங்க? ஊரே பெரிய ஊருங்க. நான் மாத்திரம் இருக்கிறேங்க இடத்த. இல்ல, மொத்தம் எவ்வளவு குடும்பம் இருக்குன்னு கேக்குறாங்க. குடும்பம் அதிகமாலாம் இல்லைங்க, நான் இருக்கிறதானுங்க. நான் தான் வாங்கினது, எனக்கு தான் பட்டா இல்லைங்க. இல்லையா, மொத்தம் எத்தனை குடும்பம் இருக்குன்னு கேக்குறேன். என்னன்னா, கிராமணத்துன்றது இப்போ கிராமம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பூர்வீகமான ஊர் இருக்காங்க. ஊர் சொல்றேன் ஐயா, இல்ல பூர்வீகமான ஊர் இருக்கும், அதுதான் நத்தம் சொல்லுவாங்க. அது வந்து பழைய ஊர்ல ஏறக்கூடிய 400-500 ஆண்டுகள் இருக்கும். அதுதான் நத்தம். நத்தம் அந்த இடம் பேரு வந்து நத்தம் சொல்லுவாங்க. அது பக்கத்துல இருக்கிற இடங்கள் புறம்போக்கு இடமா இருக்கும். மேய்ச்சல் புறம்போக்கு, மத்த புறம்போக்குலாம் இருக்கும். இல்லைங்க, இது நடுவுர்கள் இருக்குதுங்க. சுத்தியுமே பட்டா. சரி சரி சரி, ஓகே ஐயா. ஒண்ணு இல்ல, நீங்க யாருக்கு நீங்க மனு போடுறீங்க பட்டாவுக்காக? இப்ப கலெக்டர் கொடுத்து 5 வாரம் ஆச்சுங்க. சரி. இது இல்லாத 40 வருஷமா கொடுத்து சலிச்சு போயிட்டுங்க எல்லா ஆபீசர்களுக்குமே. சரி, நான் இப்ப 4 வாரம் கொடுத்து என்னங்க 4 வாரம் ஆகுதா? 5 வாரம் ஆச்சுங்க. சரி, ஓகே. இப்போ நீங்க இதோட நீங்க தலைமை செயலாளருக்கும் ஒரு மனுவை கொடுங்க. சரிங்க. சிஎம்முக்கும் ஒரு மனுவை கொடுங்க. சரிங்க. மனுவை கொடுத்துட்டு அவங்க வந்து என்ன உங்களுக்கு திருப்பி ஒரு 60 நாளுக்குள்ள உங்களுக்கு திருப்பி தொடர்பு கொள்வாங்க அவங்க. சரிங்க ஐயா. இந்த ஒரு என்னோட பொண்ணு ஒண்ணு பொழைக்காத விவாகரத்தில் இருக்குது. சரிங்க ஐயா. அதுக்கு பாதி எனக்கு பாதி போட்டு விட்டாங்கன்னா கூட போதுங்க ஐயா. சரி, ஓகே. நீங்க வரியெல்லாம் கட்டிடுறீங்களா? எல்லாம் கட்டிட்டுங்க. கரண்ட் சர்வீஸ் இருக்குதுங்க. சரி, வரி கட்டிட்டு இருக்கிறேன். குடிநீர் பைப் இருக்குதுங்க. சரி, ஓகே. இப்போ நீங்க நீங்க இந்த மனுவை அனுப்புங்க. சரிங்க. அவங்க வந்து ஒரு 60 நாளுக்குள்ள உங்களுக்கு கன்சல்ட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க.
தலைமைச் செயலகத்துக்கு தானுங்க? ஆமா ஆமா. முருகனுங்கிறவ இருக்குங்களா? இல்ல தலைமைச் செயலாளர் முதல்வருக்கும் கொடுங்க. சரிங்க சரிங்க ஐயா, வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. இப்போ இந்த பட்டா விவகாரங்களில் இவருக்கு கொடுத்த மனு கொடுத்தாருன்னா 86,000 பட்டாக்கள் இவர் ஒரு பட்டாவும் வர என்ன தெரியுமா சார் அது இவர் நத்தம்ன்றாரு. நத்தம்ன்றது பூர்வீகமான இடம் இல்லை. இதை பற்றி நான் கேட்குறேன். லாஸ்ட் டைம் நான் அந்த குவிட் பண்ணியிருந்தேன். அது வாரிசுக்கில் வரும்பொழுது இந்த பட்டா அந்த பிரச்சனை சொன்னார்ல. இல்லை இது வந்து ஒரு மடக்க இடம். அது ஓகே ஓகே. இது வந்து அந்த யாரோ லேவுட் போட்டிருப்பான், அதை மடக்கி அப்படியே அந்த காலத்தில் புறம்போக்கில் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. பணம் கொடுத்தா எந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, அந்த அடிப்பில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அது புறம்போக்கு அந்த இதில் வந்து அதில் வந்து அந்த நத்தத்திலேயே வந்து நிறைய இடமா பிரியும். மேய்ச்சல் புறம்போக்கு, வாட்டர் பாடி, அதுக்கு துணி துவைக்கிற புறம்போக்கு, அப்படி பல வகையாக பிரித்து விட்டுருப்பாங்க. அப்போ அதில் எந்த வகையான புறம்போக்குன்னு தெரியணும். சப்போஸ் வாட்டர் பாடியாக இருந்தால் அதுக்கு பட்டா வாங்க முடியாது. அப்போ கொடுத்தா கூட 3 சென்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரியா இருக்கு. அப்போ அது என்ன இது ஒன்று கைண்ட் ஆஃப் லேண்டுன்னு பார்த்தா தான் அது வந்து கன்சல்டேஷன் அவங்க ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல இருக்குது, அதனால நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. பட் அவருக்கு தெரியாம திருப்பி அதை சொல்றாரு. அதை இல்லை நான் 40 வருஷமா அலையறேன்னு சொல்றாரு. அதான் அது வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அது நமக்கு எந்த வகையான லேண்டுன்னு தெரியலன்றாரு அவரு. அப்போ நீர்வழியா இருக்கணும் இருந்துச்சுன்னா கொடுக்க மாட்டாங்க. இதே மேய்ச்சல் புறம்போக்கு தான் 3 சென்ட்டுக்கு பட்டா கொடுப்பாங்க. இப்போ நத்தம் அப்படின்றதே வந்து கிட்டத்தட்ட 400 வருடத்துக்கு தான் நத்தம். பழைய கிராமமாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து அந்த இடம் வந்து தண்ணி நிற்காது, எது நிற்காது, சேஃப்டியான இடம். நத்தம்னா அந்த நத்தம்ன்ற பேர் என்ன, அது சேஃப்டியான எந்த மழை. இப்போ பூர்வீகமான ஊர்லாம் இருக்கு பாத்தீங்களா, அங்கெல்லாம் தண்ணியே நிற்காது. அது என்னன்னா அது நத்தத்துல சேர்ந்ததா இருக்கும். ஓகே 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 ஓகே. நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சி அடுத்த தலைப்பாளர். வணக்கம், ராஜ் நியூஸ் புகார் பெட்டி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? பேசலாம். என்னது தமிழ்ச்செல்வி என் பேரு. நான் தென்காசி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். வணக்கம் தமிழ்ச்செல்வி அம்மா, உங்களுடைய புகார் விவரம் என்ன? இந்த என் வீட்டுக்காரது கூட வந்து 7 பேரு. சரி. அவங்க வந்து 5 பொம்பளையும் 2 ஆம்பளையும். சரி. இருக்க இடத்துல எங்க வீட்டுக்காரரு அவ்வளத்தையும் எங்க மாமனாரு என் குழந்தை பேருக்கு எழுதி வச்சுட்டாரு. சரி. சொத்து விவகாரம் நம்முடைய சட்ட ஆலோசகர் திரு மணி கங்காதரன் உங்கள்கிட்ட பேசுறாரு. அம்மா சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம். எங்க வீட்டுக்கு நான் வந்து தமிழ்ச்செல்வி என் பேரு. எத்தனை பேருமா உங்க மாமனாருக்கு? எங்க மாமனாருக்கு இல்ல, என் வீட்டுக்காரரு கூட வந்து 7 பேரு. சரி. அப்போ உங்க மாமனாருக்கு அவங்க பிள்ளைங்க தானே? ஆமா, அதுதான் கேக்குறாரு. அதுல பொம்பளை பிள்ளைங்க 5, பையங்க 2. சரிம்மா. கடைக்குட்டி எல்லாத்தையும் கடைக்குட்டி பையன் பேருக்கு எழுதி வச்சுட்டாரு எங்க மாமனாரு. எழுதி எவ்வளவு நாளமா ஆகுது? இறந்த ஒரு 2, 3, 4 வருஷம் இருக்கும். சரி. எழுதி எவ்வளவு நாள் ஆகுது? 4 வருஷம். எழுதி அதான் நான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னே எழுதுனது, உடனே இறந்துட்டாரு. சரிம்மா. அது அந்த இடம் வந்து மாமனார் வாங்கின இடமா? இல்ல, மாமனார் வாங்கின இடமும் எழுதி வச்சிருக்காரு. அது செல்லாதுன்னு சொல்லுறாங்க. அதனால என் பையங்க வந்து பெரிய பையங்களா இருக்காங்க, செல்லுமா. இல்ல இல்ல அம்மா, இப்போ பூர்வீகமான உங்க மாமனாருடைய அப்பா சொத்தா இருந்தா அதை வந்து எழுத முடியாது. அது மாதிரி எழுதுறதுக்கான அதிகாரம் மாமனார் கிடையாது. ஆமா ஆமா, அது அப்படிதான் எழுதிருக்காங்க சார். சரி. நீங்க ஒண்ணும் இல்ல, எழுதின அந்த பத்திரம் இருக்குல்ல, அந்த பத்திரத்தை ரத்து பண்ண சொல்லி ஆர்டிஓ, உங்க மாவட்ட ஆர்டிஓ இருக்காருல்ல, வருவாய் கோட்டாட்சியர், அவர்கிட்ட மனு செய்யுங்க, இதை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எழுதினார் கொழுந்தனுக்கு. ஆமா, அவருக்கும் ஒரு சம்மன் கொடுப்பாங்க, உங்களுக்கு ஒரு சம்மன் கொடுப்பாங்க. அது 2 பேரும் விசாரிப்பாங்க. ஆமா. சரி சார். அது எங்களுக்கு செல்லுமா சார்? கண்டிப்பா கேன்சல் பண்ணி கொடுப்பாங்கம்மா. பூர்வீகமான சொத்தை தான் கேன்சல் பண்ணுவாங்க. 5 பேருக்கும் வரதுல எங்க வீட்டுக்காரர் தான் பார்த்தாரு. கடைக்குட்டி பிறந்திருக்கான். சரி. எல்லாரையும் சேர்த்துங்க. எல்லாருமே உங்க வீட்டுக்கார பேர்ல மட்டும் கொடுங்க, எல்லாரும் பேர்லயும் கொடுங்க. அப்படியா? ஆமா. எப்படி கொடுக்க? அப்படி ஒரு மேலும் கார் கொடுக்கையா? ஆமா, நீங்க 4 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டு கொடுங்க. 4 பேர்ல 7 பேர்ல அதான் 6. இப்ப அவங்க கொழுந்தனை விட்டு மிச்சம் இருக்க 6 பேரும் கொடுங்க. 6 பேரும் சேர்ந்து மனு ஆர்டிஓ கிட்ட கொடுங்க, வருவாய் கோட்டாட்சியர் கொடுங்க. எங்க இருக்கு சார்? அம்மா, கலெக்டர் ஆபீஸ், நம்ம கலெக்டர் ஆபீஸ்ல தென்காசி கலெக்டர் ஆபீஸ் இருக்குல்ல, ஆமா, அங்க போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க வருவாய் கோட்டாட்சியர் அப்படின்னா. நீங்க போறதுக்கு முன்னாடி உங்க பக்கத்துல யாராச்சும் ஒரு வழக்கறிஞர் இருந்தா நீங்க விஷயத்தை சொல்லி கூட கூட்டு போறது நல்லது. சரி சார். இல்லைன்னா அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா நம்முடைய மணி கங்காதரன் உங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுவாங்க, ஆலோசனை வழங்குவாங்க. ஓகேம்மா, நன்றி நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவான பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். திரு அழகர் செந்தில் சார்,
அதாவது அரசாங்கங்கள் என்னதான் சட்டத்திட்டங்கள் போட்டாலும் அது அரசு அதிகாரிகளுக்கு கிடையாது, மக்களுக்கு மட்டும்தான் வரும். இப்போ நம்ம கடந்த முறை வந்து அரசு ஏன்னா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அரசு அதிகாரி. இனிமேல் என்ன பண்ணணும்னா சிவில் போலீஸ்னு ஒன்று அப்பாயின்ட் பண்ணணும். மக்கள்ல நேர்மையாக இருக்கவங்கள நீங்களே செலக்ட் பண்ணுங்க. நாங்கள் சொல்லிக்க வேண்டாம். யாரும் அந்த அரசியல் தலையீடே இருக்கக்கூடாது. கவுன்சிலர் ரெக்கமெண்டேஷன் பண்ணாரு, பகுதி ரெக்கமெண்டேஷன் பண்ணாரு, வட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணாருலாம் எனக்கு வேணாம். கட்சி இல்லாமல் அதே அரசியல் அந்த சில ஜாலரா அடிக்கிற இருப்பாங்க, அவங்களாம் வேணாம். நேர்மையாக இருந்தால் அவங்க தட்டிக்க எந்தெந்த மாவட்டத்தில் இருக்காங்களோ அந்த நிலை இருந்தாங்கன்னா சிவில் போலீஸ்னு ஒன்று கொண்டு வரணும். ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இருந்து பிரச்சனையான சார் அதை தான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அவங்களே செலக்ட் பண்ணி வச்சுக்கிறது. அவங்க என்னன்னா அந்த லோக்கல் வந்து நான் வரேன் அப்படின்னா அவங்க போய் வாங்குறது. அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல சில பேர் வந்து பணம் வசூல் பண்ணி கொடுத்தது, இந்த பிளாட்ஃபார்ம் கடையெல்லாம் ஒரு பீட்டு காசுன்னு சொல்லிட்டு அங்கே போய் வாங்கி வருது, 100 ரூபாய் 200 வாங்குறதுல இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டதுனால தான் அவங்க வந்து வேணும்னு ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு சூழ்நிலை அலிகேஷன் ஆயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படிங்கும்போது உண்மையிலே வந்து செய்யணும்னு அவங்க கூட மாட்டிப்பாங்க. ஆல்ரெடி ஐஎஸ் ரிப்போர்ட் இருக்குது, எஸ்பிசிடி உங்க கையில் இருக்குது, ஐபி ரிப்போர்ட் எடுங்க. இந்த ஆள் கரெக்டா, இவன் பேக்ரவுண்ட் எதுவும் பிரச்சனை இல்லையா, அந்த மாதிரி சிவில் போலீஸை போடுங்க. ஒரு இடத்துல ஒரு இடத்துல சிவில் போலீஸ் 5 பேர் 6 பேர் போடுங்க. அப்போ அந்த குற்றச்சாட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, சேஃப்டின்றது. இப்போ சோசியல் ஆக்டிவிஸ்ட்னா நாங்கள் தனிப்பட்ட ஆள், எங்களுக்கு சேஃப்டி இல்லை. கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணும்போது ஏன் சிவில் போலீஸ் ஒன்று அப்பாயின்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு சம்பளம் வேணாம், சிவில் போலீஸ் அவங்க பிரச்சனைகளை அவங்க கேட்பாங்க, எல்லா பிரச்சனையும் அவங்க தலையிடுவாங்க, கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அரசியல் யாரெல்லாம் ரிப்போர்ட் டேரக்டா போகணும்னு சொல்லுங்க. மாசத்துல ஒரு நாள் மீட்டிங் கூப்பிடுங்க எங்களை, நான் எல்லா ரிப்போர்ட்டும் நாங்கள் கொடுக்குறோம், எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. நல்லா நடக்கும். ஒன்று அதே போல வந்து அரசுக்கு நல்ல பேர் உண்டாகும். ஒன்று. ரெண்டாவதுல பாத்தீங்கன்னா இப்போ ஸ்ரீவந்தூர்ல இப்போ போன் நான் ஏன் உங்களுக்கு கேட்டுட்டு கேட்டேன்னா ட்ரைனேஜ் கனெக்ஷனுக்கு 80,000 கேட்கறாரு ஒப்பந்தக்காரர். தைரியமா எவ்வளவு தைரியம் தான் ஒரு போலீஸ்காரர் புகார் கொடுக்குறாரு, ஒரு பெண்மணி புகார் கொடுக்குறாங்க. விஜிபி சந்தோஷபுரம் அங்க ஒரு ட்ரைனேஜ் கனெக்ஷனுக்கு 80,000 கேட்கறாங்க. ட்ரைனேஜ் கனெக்ஷனுக்கு பைப்பு வாங்கி கொடுங்கன்றாங்க. அதுவே முதல்ல தப்பு. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல அதுவே தப்பு. சேம்பர்ல இருந்து கனெக்ட் ஆகணும், அந்த கனெக்ட் பண்றது உங்க பைப்பு நீங்க தான் போடணும். அதுக்கு பைப்பு கேக்குறீங்க. சரி, அந்த பைப்பு என்ன 80,000 ஆகும். அப்படியே இருந்தா கூட நீ யார்கிட்ட போய் புகார் கொடுத்தாலும் என்கிட்ட தான் வரும் அப்படின்னு ஒப்பந்தக்கார திமிரா பேசுறாருன்னா எந்த வகையில நியாயம்? இது யார் பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருப்பாங்க? ஒரு ஃபைல் எந்த பக்கம் போனாலும் என்னென்ன ஃபைல் இருக்குது, ஃபைல் வீடு கட்டுறாங்களா, ஃபைல் கொண்டு வா. இந்த அரசியல்வாதிகள் பண்ற வேலை அதிகாரிகள். சில இடத்துல அரசியல் அதிகாரிகள் கூட்டு, சில இடத்துல அதிகாரிகள் மட்டும் சாப்பிடணும் ஆசைப்படுவாங்க, சில இடத்துல அரசியல் மட்டும் சாப்பிட ஆசைப்படுவாங்க. அதெல்லாம் ஃபைட் வரும், ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் போட்டு கொடுக்குறது. இதெல்லாம் பார்த்து சலிச்சு போச்சு எங்களுக்கு. எங்களுக்கு ரிஃபர்மேஷன் எல்லா இடத்துலையுமே வேணும், ஒரு ரெவல்யூஷன் வேணும், ரெவல்யூஷன் வேணும். அப்படி இருந்தால் மட்டும் சரி பண்ணுமே தவிர இல்லைன்னா இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவான அழைப்பாளர். வணக்கம், இது ராஜேஷ் புகார்பட்டி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், உங்க பெயர், எந்த மாவட்டம்? சார் நான் வந்து திருவாரூர் மாவட்டம் சார். என் பேர் எஸ் லோகநாதன், எக்ஸ் ஆர்மி. வணக்கம் லோகநாதன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு கிரேட் சல்யூட். உங்களுடைய புகார் விவரம்? புகார் விவகாரம் வந்துட்டு இப்ப எனக்கு பக்கத்துல உள்ளவங்களுக்கு 5 சென்ட் கொடுத்துருக்காங்க, எனக்கு 2 சென்ட் கொடுத்துருக்காங்க. சரி, சொத்து விவகாரம் நம்ம சட்ட ஆலோசகர் திரு மணிகங்காதரன் உங்கள்கிட்ட பேசுறேன். ஐயா சொல்லுங்க ஐயா. சார் வந்துட்டு எனக்கு பக்கத்துல உள்ளவங்களுக்கு வந்துட்டு 5 சென்ட் கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்து 2 சென்ட் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு எக்ஸ் ஆர்மி. சரி. நான் எங்க அப்பா காலத்துல இருந்துட்டு அது அனுபவத்துல தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு 5 சென்ட் இருக்கு அப்படின்ட்டு அவங்க ஒரு தவறான ஒரு விஓ வந்துட்டு பரிந்துரை பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு வந்துட்டு 5 சென்ட் 3 சென்ட்டுக்கு மேல கொடுக்க கூடாது. அவங்க 5 சென்ட் எப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நான் அவங்கள்ட்ட விஓட கேட்கும்போது அது முன்னாடி வந்து ஸ்பெஷல் ஆபீசர் செஞ்சிருக்கிறாங்க, எங்களுக்கு தெரியாதுங்க எங்களுக்கு அப்படின்றாங்க அவங்க. அத நான் வந்துட்டு என்னுடைய அனுபவத்துல தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா அப்பையில இருந்துட்டு சரி. இப்போ நீங்க ஒண்ணுல எஃப்எம்பி நீங்க இருக்க உங்ககிட்ட இருக்க எஃப்எம்பி இருக்கா? எஃப்எம் எல்லாம் இருக்குது. ஆனா அது பார்க்கும்போது விஓ கணக்குல வந்துட்டு 5 சென்ட் வருது. எனக்கு இப்ப என்னோட இதுல இருந்து 2 சென்ட் வருது. பழைய எஃப்எம்பில பழைய எஃப்எம்ல தான் சொல்றேன் நான். அப்ப எப்படி நீங்க 5 சென்ட் எப்படி சொல்றீங்க நீங்க? அப்ப வந்து சர்வே பண்ணாங்க, இடையில வந்து சர்வே பண்ணாங்க. எனக்கு அவங்களுக்கும் தகராறு வரும்போது சர்வே பண்ணும்போது அவங்க தாசல் இது சர்வேயர் வந்துட்டு அளந்து கொடுத்தாரு. அவரு விஓ இதுல இருந்துட்டு அதை வந்துட்டு சார் நீங்க தவறான இது பண்ணிருக்கீங்க, அது அப்ப கொடுத்துக்கிறாங்க, எனக்கு இப்ப நாங்க வந்துட்டு இல்லைங்க அப்படின்னாங்க. சரி ஐயா, ஒண்ணு இல்ல. இப்ப நீங்க அந்த விஓ தவறு பண்ணிருக்காரு சொல்றீங்க, நீங்க உடனே அப்படிங்க தாசில்தாருக்கு ஒரு மனு, அவர் விஓ மேல குற்றம் இது மாதிரி தவறா இது அணுகுமுறை பண்ணி இது மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லி தாசில்தார்ல ஒரு மனுவை கொடுங்க அவர் மேல, விஓ மேல. சரிங்க. நீங்க கொடுத்தீங்கன்னா அது வந்து அதுக்கப்புறம் ஆர்டிஐல போட்டு எந்த அடிப்படையில வந்து அவருக்கு 5 சென்ட் சொல்றாங்கன்னு அதையும் கேளுங்க. சரிங்க. கேட்டு வைங்க. அதுக்குள்ள அவங்க விசாரிச்சு தாசில்தார் விசாரிச்சுன்னா அது கரெக்டா இருக்கும். சரிங்க சார். அது தாசில்தார் தான் சரி பண்ண முடியும். தாசில்தார் ஆர்டிஓ தான் மெயின். ஆமா, தாசில்தார் கிட்ட கொடுங்க.
முடியாத பட்சத்துல அவர் சரியில்லைன்னா தான் ஆர்டிஓ கிட்ட கொடுங்க. ஓகே 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 சார், தேங்க்யூ சார். நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. நேர்களே, நம்முடைய புகார் பெட்டி நிகழ்ச்சியில மக்கள் உங்களுடைய புகார்களை எங்களுக்கு கடிதம் மூலமாக தெரியப்படுத்தலாம். தெரியப்படுத்த வேண்டிய தொலைபேசியில் நீங்கள் எங்களுக்கு எழுத வேண்டிய முகவரி ராஜ் டிவி புகார் பெட்டி நம்பர் 32 போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,000 என்கின்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள். மட்டுமல்லாமல் இன்றைக்கு சட்டம் சார்ந்த விஷயங்களுக்கும் சமூகம் சார்ந்த விஷயங்களுக்கும் நேரலையில் கேட்ட கேள்விகளுக்கும் கடிதம் மூலமாக கேட்ட கேள்விகளுக்கும் பதிலளித்த சமூக ஆர்வலர் திரு அழகர் செந்தில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி சார். அடுத்தபடியாக சட்ட ஆலோசகர் திரு மணிகங்கரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி சார். நேர்களே, நம்முடைய புகார் பெட்டி நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. குறிப்பாக திரு துரைசாமி, திரு சவுந்தரராஜன் அவர்கள் எழுதிய கடிதம் இன்றைக்கு வாசிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனம் ரொம்ப ஃப்ராடு பண்ணி மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த நிறுவனத்தின் பெயரை சொல்லலை, ஆனால் இந்த நிறுவனத்தினுடைய பெயரும் போலியாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறோம். கெட் ஃபார்ம்ஸ் என்ற நிறுவனம் டிவி ஊடகங்கள் மூலமாக ஸ்லாட் எடுத்து பல விளம்பரங்கள் செய்து அதில் ஃபார்ம்லேண்ட் வாங்க மக்களை தூண்டுகிறார்கள். இதற்கு ஒரு விழிப்புணர்வை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இந்த கெட் ஃபார்ம்ஸ் என்ற பெயரில் லேண்ட் விற்கப்படுகிறது என்றால் பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருங்கள். அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு உடனடியாக புகார் சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்கள். வாங்கிய நிலத்திற்கு இதுவரை அவர்கள் பட்டா பதிவு செய்யவில்லை என்கின்ற அடிப்படையில் உங்களுடைய புகார்களை தெரியப்படுத்திக் கொள்ளுங்கள். கெட் ஃபார்ம்ஸ் என்கின்ற அடிப்படையில் பண்ணை தோட்டங்கள் அவங்க விற்கிறாங்க. ஓகே, நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் நேரலில் கேள்வி கேட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.